நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கினா இறங்குது, பட் நான் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணால் ஏறுதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த ஸ்டாக் ஏன் ஏறுது, ஏன் இறங்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். நார்மலாக நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணல, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் யாருக்கு போகும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். பட் வெளியில இருந்து பார்க்கல நம்ம எப்படி நினச்சிப்போனா, நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அவங்க அந்த அமௌண்ட்டை அவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்து நமக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சிக்குவோம். அதே சமயம் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ கம்மியாயிரும்னு நினச்சிப்போம். பட் இது ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பெரிய மித். பட் ஆக்சுவல் ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி அவங்க பப்ளிக் லிஸ்டிங் பண்ணல, ஐபிஓலையே அவங்களோட டோட்டல் ஷேர்ஸும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போவே அவங்களோட எல்லா ஷேர்ஸும் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ ப்ராசஸ்லேயே கம்பெனி அவங்களுக்கு தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷேர்ஸை நம்மளை மாதிரி உள்ள இன்னொரு இன்வெஸ்டர்கிட்ட இருந்தால் நம்ம வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விப்ரோ ஷேர் பை பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொருத்தவங்க ஒரு விப்ரோ ஷேர் செல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்டேருந்து வாங்குகிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் யார் செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகுது. இந்த ப்ராசஸ் தான் ஒரு ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன். இந்த ப்ரைஸ் எப்படி ஏறுது இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இன்வெஸ்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மீன்வைல் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை விற்க விரும்புனாங்கன்னா அதோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த ப்ராசஸை மார்க்கெட் ஹவர்ஸில் பை ஆர்டர் செல் ஆர்டர் வால்யூமை இந்த மாதிரியான ஒரு டேட்டா மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். சம்டைம்ஸ் இந்த டேட்டாவில் 2 சினாரியோ பார்க்க முடியும். சினாரியோ 1 எப்படின்னா, யாருமே ஒரு ஸ்டாக்கை செல் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ அங்கே நோ செல்லர்ஸ் அப்படின்னா 100% பை ஆர்டராக இருக்கும். இந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டாக் அப்பர் சர்க்யூட் அடிக்கும். ஆன் த அதர் ஹேண்ட், யாருமே ஒரு ஸ்டாக்கை பை பண்ண விரும்பலை அப்படின்னா அந்த ஸ்டாக் லோவர் சர்க்யூட் அடிக்கும். அதாவது 100% செல் ஆர்டராக இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அதோட பை ஆர்டர் செல் ஆர்டர் தான் ரீசன்னா, அப்போ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், அந்த கம்பெனியோட க்ரோத், இதெல்லாம் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் எந்த வகையில் இம்பாக்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். அதிகமான இன்வெஸ்டர்ஸ் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்க விரும்புனாங்கன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். எப்போ அவங்க வாங்க விரும்புவாங்க? ஒன்று, அந்த கம்பெனியோட க்ரோத்தை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மேக்கிங் கேப்பபிலிட்டியை பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க புதுசாக ஏதாவது கன்சைன்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் அந்த கம்பெனியோட க்ரோத். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் யூ இன் another informative video. தேங்க்யூ.